ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. ஜூனியர் சீசனில் குட்டி குட்டி குழந்தைங்க சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து ரொம்ப பிடிக்குங்க. இதில் 6 ஃபினாலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க. இன்னும் 2 நாளில் தெரியும் யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்செர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே நடத்த போகிறாங்க. நீங்கள் வந்து மக்கள் நேர்லேயே போய் பார்க்கலாம் அந்த கான்செர்ட்டை. எப்படி அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்கள, ஒரு பர்சனை, யார் சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேராவே அதை பார்க்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு லைவான கான்செப்ட் தான் நடத்துறாங்க. டெலிவிஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா ஷோ தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுல வந்து மக்கள் வந்து அதிகமா ஓட் பண்றது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அபிஷேகாக்கு தாங்க. பிகாஸ் அபிஷேகா வந்து பல குரல்ல பாடியிருக்காங்க. அதனால வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து அபிஷேகா தான் வின் பண்ணுவாங்க, டைட்டில் வின்னர். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோக்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஜஸ்ட் பாட போறாங்க அந்த கான்செர்ட்ல. பட் ஆனா 6 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலிஸ்டா உள்ள போறாங்க. இந்த ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பரிசா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வீடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா வரப்போகுதுங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சரிகமபா கிட்ஸ்க்கு ஏகப்பட்ட பேருக்கு பர்சனலா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த இதுல வந்து கிராண்ட் ஃபினாலே வின் பண்றவங்களுக்கும் சரி, வின் பண்ணலனாலும் சூப்பரா பாடியிருந்தவங்களுக்கு வேற யாராவது ரொம்ப பிடிச்சிருந்தனாலும் சரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சூப்பரான மியூசிக் வந்து பாட போறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டைரக்டா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல இருந்து போறதுனால. அதுவும் டைட்டில் வின் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணமும் கிடைக்கும். அதை வச்சு அவங்க ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலவே மாத்திக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அதை வந்து சேவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட்ல வந்து அவங்க வந்து சம்பாரிச்சு அந்த குழந்தைங்க வந்து அவங்க ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலவே சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தருணம். இதுல வந்து எந்த குழந்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்களுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருப்பாங்க இல்லையா. நான் உங்ககிட்ட பர்சனலா கேட்கறேன், உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அவங்களோட நேமை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே நீங்க வேற கண்ட்ரில இருந்து பாக்குறீங்களா? மலேசியா, சிங்கப்பூர் இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அந்த கண்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரில இருந்து பாக்குறீங்களோ அந்த கண்ட்ரியோட நேமையும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.